அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், உங்களையும் பார்த்து என்று கேட்பார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் அவர் அப்படியே நேசிப்பார். ஒரு உண்மை சரித்திரத்தை சொல்லட்டும். மலேசியா தேசத்தில் கோலாலம்பூர் என்ற நகரில் பீட்டர், ரெஜினா என்று சீன தம்பதிகள் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையின் பெயர் மேரி. 3 வயதாயிற்று. பேசவே இல்லை. அம்மா என்று கூட அந்த பெண் அழைக்காது. இருவருக்கும் உள்ளமே உடைந்து போயிற்று. இந்த பிள்ளையை கொண்டு போய் காண்பிக்காத வைத்தியர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவர் சொன்னார் ஞாபக சக்தியே இல்லை, இன்னொருவர் சொன்னார் காது கேட்கவில்லை என்றார், வேறொரு சொன்னார் நரம்பு தளர்ச்சி என்றார், வேறொரு வாய் ஊமை அம்மா என்றார். இறுதியில் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் கிறிஸ்துவை அறிந்தவர் அல்ல. எனவே இந்த துயரத்தின் மூலமாய்த்தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். 5.5 வயது ஆயிற்று. 4 வயதில் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்தார்கள். ABCD என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ABCD. டி வந்தவுடன் முந்தின 3 எழுத்துக்களை மறந்து விடுவாள். அதற்கு மேல் ஒன்றும் எழுத மாட்டாள், பேசவும் மாட்டாள், பேசாமல் இருப்பாள். நிறத்தை காண்பிப்பாள். இது பச்சை, இது சிவப்பு என்று சொல்வார்கள். ஒன்றும் தலையில் ஏறாது. காசுகளை கொட்டி இது 10 பைசா, இது 20 பைசா என்று காண்பிப்பார்கள். ஒன்றும் ஏறாது. ஐயோ, அந்த இருவரும் நரகத்திலே வாழ்ந்தது போல வாழ்ந்தார். அப்பொழுது யாரோ சொன்னார்களா, இப்படி சகோதரன் தினகரன் என்று இந்திய நாட்டில் இருந்து ஒருவர் வருகிறார். அவர் மக்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவார் இயேசுவின் வல்லமையினால். போங்கள் போங்கள், ஒருவேளை உங்கள் மகள் பெயரை சொல்லி கூப்பிடுவார், அவள் சுகமடைவாள் என்று. அவர் சொன்னார். ஆவலோடு ஓடி வந்தான். மகளை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய, ஆண்டவரே என் பிள்ளை பேரை கூப்பிடணும், என் பிள்ளை பேரை கூப்பிடணும், என் பிள்ளைக்கு சுகமாகணும் சாமி. ஒரு நாள் வந்தது, ஜெப நேரம் வந்தது. அவர் சொன்னார், ஐயா, அன்று அளவில்லாத ஒரு வல்லமை அந்த இடத்தை நிரப்பியது. திடீரென்று நீங்கள் சொன்னீர்கள், மேரி மேரி, உனக்கு